காதல் வானிலே காதல் வானிலே கவலைப்படாதீங்க கண்ணுங்களா, உன் கஷ்டத்துல தீக்க தான் நான் வந்திருக்கேன். ஏய், யார் மன்னி? அதாம்மா, நீங்க பாரிஸ்ல இருந்தானே வந்திருக்கீங்க. பாரிஸ்ல? பாரிஸ்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னதான் இப்படி சொல்லிட்ட? உங்க கஷ்டத்தை தீக்க தானே முருகன் நீங்க அனுப்பிச்சிருக்காரு. நீங்க எல்லாம் புலம்பிட்டு இருந்தீங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு, அதான் உங்க கஷ்டத்தான் தீக்க தான் முருகன் நீங்க அனுப்பிச்சிருக்காரு. வாட்? காட் முருகன்? ஏமா, இந்த ஊருக்கு வந்ததுமே வைக்கல் போர்ல விழுந்துட்டீங்க, அதெல்லாம் உனக்கு பிடிச்ச கரகம் தாமா. நான் வைக்கல் போர்ல விழுந்தத உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாதுமா, நான் இந்த ஊருக்கு புதுசு. எல்லாம் அப்பன் முருகன் சொல்லி அனுப்பிச்சிருக்கான். மாட்டினாங்கடா, இப்ப தெரிஞ்சிடும்டா. எனக்கு என்னமோ தெரியற மாதிரி தெரியல. எனக்கு எதுவும் தெரியாதுமா, நான் இந்த ஊருக்கு புதுசு. எல்லாம் அப்பன் முருகன் சொல்லி அனுப்பிச்சிருக்கான். வேற என்ன சொன்னாரு? காட் முருகன் நிறைய சொல்லிருக்காருமா. நீங்க இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ பேட் டைம். எக்ஸாக்ட்லி. உன் இங்கிலீஷ்ல தீய வைக்க மவளே, சின்ன உனக்கு இருக்குடி. அது என்ன கையில? பேரட்? என்னம்மா, இது கூட தெரியாதா? இதுதாம்மா உங்களோட கால நேரத்தை இப்போ கச்சிதமா சொல்ல போகுது. வா, பேரட்டா? ஆமா, இதோ என் அண்ணன் கிளிதான் தாய் மீனாட்சி. ஏன் தாய் இப்படி இவ்வளவு சோகத்தோட இருக்க? உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. உங்க அம்மா நல்லா இருப்பாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, அதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா நல்லா இருவாங்க. பரிகாரமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இரு, நம்ம இங்க தானே இருக்கோம். எனக்கு கோவம் வருது அவ்வளவு மேல. கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அவளுக்கு? அன்னைக்கே தான் தெரிஞ்சு போச்சு, அறிவு சுத்தமா இல்ல. எதையாவது பண்ண போறான்டா. இரு, என்ன கொஞ்ச நேரம் என்ன பண்றாருன்னு பாப்போம். நம்ம இங்க தானே இருக்கோம். ஆமா தாயி, உங்க அம்மா பெரிய கண்டத்துல இருக்காங்க. என்கிட்ட தாய் மீனாட்சி முருகன் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. அதை நீ பண்ணினா இப்ப உடனே உங்க அம்மா நல்லா ஆயிடுவாங்க. இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி. How it's possible? நம்ம லைஃப்ல நடக்கிறதுலாம் இவருக்கு எப்படி தெரியுது? அதான் காட் முருகனே சொன்னாருன்னு சொல்றாருலடி. ரியலி? என்ன கடவுள் சொன்னாரு? மண்ணங்கட்டி டேய், நம்மளது ஏமாத்தலாம் டாக்டர்னு சொல்லிட்டு சும்மா 2 மாதம் இங்கிலீஷ்ல கத்துட்டு இருந்துட்டு என்னடா நடக்குதுங்க? சேம் டவுட். அறிவு கெட்டவளுதான். ஏமா, அது ரொம்ப தூரம் உங்களுக்காக நடந்து வந்தேன்னா ஒரு மாதிரி களைப்பா இருக்கு. இப்படி உட்காந்து பேசலாமா? உட்காந்தான் மீனாட்சியும் உங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லுவா. ஏமா பொண்ணே, நீ கூட உன் கையை காமி. நான் உனக்கு உன் கை ரேகையை பார்த்தே உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். என்கிட்ட அப்பா முருகன் சொல்லி அனுப்பிச்சிருக்கான். ஆமாமா, நீதான். எனக்கு குட் டைம் டி. குட் டைம் உனக்கு பேட் டைம் டி. ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஏமா பொண்ணுங்களா, உங்க 2 பேத்துக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏமா, உங்க அம்மா உயிரை காப்பாத்தணும்னா உங்க அம்மா பெரிய கண்டத்துல இருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஏன் மீனாட்சி சொன்ன மாதிரி கொஞ்சோன்னு காசுக்கு நான் உனக்காக அதை பண்ணி தரேன். செயினை மட்டும் கொடு, நான் உனக்காக அந்த பரிகாரத்தை பண்ணி தந்துடுறேன். சரியா? ஏமா கருப்பு கலர் சட்டை போட்ட பிள்ளை, உனக்கும் தாமா உனக்கும் இப்போ ரொம்ப கெட்ட நேரம். எந்த கிரகம் ஒன்றும் கரெக்டான நேர்கோட்டில் இல்லை. அதனால உனக்கு இப்போ சரியில்லை. நானும் பார்க்க ரொம்ப சின்ன பசங்களாவே இருக்கீங்க. உங்க எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதனால நீயும் செயினை மட்டும் கொடு, நான் உனக்கு எல்லா பரிகாரத்தையும் பண்ணி கொடுத்துறேன். 4ல இருந்து ஓஹோன்னு வந்துடுவேன். ஏமா, உங்க அம்மாவும் 4ல இருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மா இருக்க நடந்துட்டு தானே இருக்காங்க. இது யார் அந்த பிள்ளை கூட வந்து? ஐயோ, அதாவது நோயில இருந்து குணமாயி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னேன். நோயில இருந்து முழுசா குணமாயிடுவாங்கன்னு சொன்னேன். நான் பண்ண போற பரிகாரத்துல அவங்க அம்மா எழுந்து ஓடவே செய்வாங்க, நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. அதுதான் சொன்னேன். அது இல்லாம நீங்களும் டாக்டர் பேரை படிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குல்ல. இந்த கருப்பு கலர் சட்டை போட்டுருக்க இந்த பாப்பா, அந்த பாப்பாக்கெல்லாம் சுத்தமா படிப்பே நீ வராது. நான் பண்ண போற பரிகாரத்தினால்தான் படிப்பே வரப்போகுது. ஆமாங்க, கொஞ்ச நாள் என்ன படிச்சாலும் என் ஞாபகத்துக்கு இருக்கவே மாட்டேங்குது. எல்லாமே மறந்து போயிருது. பாத்தியா, நான் தான் சொல்றேன்ல, உனக்கு கிரகம் எதுவுமே சரியில்லைம்மா. உனக்கு சனீஸ்வரன் உச்சியில இருக்கான். அதனாலதான் இவ்வளவும். இப்போ நிறைய அதுக்கு காசு தேவைப்படும். ஆனா உங்க எல்லாம் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கீங்களா? அதனாலதான் சொல்றேன். காசு வேற இல்லைன்றீங்கல்ல, உங்க செயின்ல மட்டும் கொடுங்க, அதுவே போதும். நான் அதை வச்சு நான் ஏன்னா என்கிட்ட இருக்க காசையும் சேர்த்து போட்டு என் பிள்ளைங்க மாதிரி நினைச்சு உங்களுக்கு அந்த பரிகாரத்தை பண்ணி தரேன். எங்க அம்மா உடம்பு சரியாம இருக்காங்க. எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். எங்க அம்மா சரியாயிடுவாங்கல்ல? வாட்? இவ்வளவு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு டாக்டராக போறவ எப்படா இப்படி மூட நம்பிக்கையில போய் நம்பிக்கை வச்சுட்டு அறிவில்ல? அதான் இல்லையே. என்னதான் யோசிக்கிறீங்க? 2 பேரும் கரெக்ட் கொடுங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல முடிவா கிடைக்கும். நான் போய் இன்னைக்கு உங்களுக்காக கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேற்றிடுவேன். நானே பண்ணிடுவேன்.
என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சமா கேட்கறேன். மிச்சருக்கு காசு நான் ஏதாவது போட்டு பார்த்து பண்ணிக்கிறேன். பரவாயில்லைங்க, எங்க அம்மா தான் முக்கியம். அதுக்கு முன்னாடிலாம் இந்த நகை ஒன்றும் அவ்வளோ பெரிய பெருசு இல்லை. ஆமாங்க, இப்போ நான் நல்லா படிக்காம இருக்கிறது எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சது எனக்கு கொன்னையும் போட்டுருவாங்க. கடவுள் தான் என்னை காப்பாற்றணும். சரிம்மா, கலட்டி கொடுங்க. ஐயோ, இந்த பொண்ணை கையை காயமுக்க சொல்லிட்டு பார்க்காம இருக்கேன். சோ பாக்குறேம்மா. ம். ஐயோ சாமி, விட்டுடுங்க, வலிக்குது வலிக்குது. ஏய், அறிவில்ல? சாருக்கு சிங்களுக்கு அறிவில்ல, உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லை. ஏய், சும்மா நிறுத்து. என்ன சொன்ன? டாக்டர் அப்படிதானே? முன்ன பண்ண தெரியாத ஒருத்தன் இப்படிதான் கையை கொடுத்துட்டு நிப்பியா? அவன் டச் பண்றது கூட தெரியல. எப்படி எந்த விதத்துல டச் பண்றானே? என்ன ரெண்டு போகுது உனக்கு என்ன? டே அன்பு, இதான் திருந்தாத கேஸ்டா. பெசாட்டி விட்டுட்டு நான் பாட்டு கிளம்பி போயிருந்துருக்கணும். ஓ, பாரிஸ்ல தானே படிச்சேன்னு சொன்னேன். இதெல்லாம் அங்க சகஜமோ? அதனால உங்க டிஃபரன்ஸ் தெரியலையோ? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அப்புறம் நீ டாக்டர் தானே படிக்கணும்னு சொன்னீங்க. அசிங்கமா இல்ல உனக்கு? ஒருத்த வந்து உங்க அம்மா குடும்பத்தை தானே செயின கட்டி கொடுத்தாலே கட்டி கொடுக்குறேன். அப்படியே டாக்டர் படிச்ச? எனக்கு புரியல. கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? எங்க அவ? ஏய், இங்க வா. நான் மாட்டேன். ஒழுங்கா படிச்சு மார்க் வாங்க விட்டுட்டு கடவுள் வந்து உன்னை காப்பாத்து வரா? எப்படி எப்படி இளநீ குடிக்கிறதுக்கு டைம் சரியில்லையா உனக்கு? பேட் டைமோ? சும்மா நாங்க பாரிஸ்ல படிச்சுக்கோன்னு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் மேக்கப்லயும் காமிச்சா மட்டும் பத்தாது. ஹலோ, வாட் டு யூ மீன்? இல்ல, தெரியாம தான் கேக்குறோம். முன்ன பொண்ணா தெரியாத ஒருத்தர் வந்து ஏதோ பேசுறான், உன்னை நம்பி உட்காந்து அவன்கிட்ட உங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் அவர் சொன்னாரு. யாரு? நீ தானே முருகனேன்னு சொன்னாரான்னு கேட்ட? ஆமா, அவரே சொன்னாரே. நான் சொல்லிட்டேன் பாஸ்ட். வாட்? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி? ஏன் அந்த நம்ப என்ன நம்ப மாட்டியா? நானும் கடவுள் தான், என்கிட்ட கடவுள் தான் சொன்னாரு. அது எப்படி? என்கிட்ட மட்டும் நல்லா கேள்வி கேளுங்க. என்ன பப்ளிக் பிளேஸ்ல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது கூட தெரியல. உட்காந்து போனிட்டு இருந்தீங்க. எங்க மாதிரி தான் அந்தாலும் ஒரு ஓர்மன் நோட்டு கேட்டு வந்து நல்ல இழிச்ச வச்சுங்க இருக்காங்க. இன்னைக்கு கிடைக்கிறத லவடிட்டு போயிடலான்னு உங்களை வச்சு யூஸ் பண்ண பார்த்தா. ஏங்க சும்மா இந்த நுண்ணாக்கள் இங்கிலீஷ் பேசுறதும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கனால மட்டும் நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சுக்காதீங்க. என்ன கொஞ்சமாதி மூளை இருக்கணுங்க, புத்தியோட யோசிங்க. இப்ப கூட புரிஞ்சுக்காது. ஏன்னா மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே அந்த தான் நகை கழட்டி கொடுக்க சொல்றானா நீங்களும் கழட்டி கொடுக்க ரெடி ஆயிட்டீங்க. அம்மா சென்டிமெண்ட் இருக்க வேண்டியதாங்க. எங்களுக்கு வந்து எங்க அம்மா பிடிக்கும், அதுக்காக இல்லடா. பாசம் ரொம்ப அதிகம் போல, அதனாலதான் நம்மளும் அந்த பார்க்க மாட்டோம்ல, இவங்க மட்டும் தானே பாக்குறாங்க. அப்போ நான் ஃப்ராடா? சரியா போச்சு. இதுவே இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க, நாங்க சின்ன வயசுல இருந்து வெளியூர்ல தங்கி படிச்சோமா, அதனால எங்களுக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் பார்த்தோன்னே புதுசா இருந்தது. அவர் வேற சொன்னோன்னே ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டோம். மற்றபடிலாம் நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஏமாந்தவங்க கிடையாது. அப்படியா? இப்ப நான் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, இவ்வளவு நேரத்துக்கு உன் நகையில கழட்டி நல்ல கொடுத்தப்ப அவன் எடுத்துட்டு ஓடி இருந்திருப்பான். அப்ப சொல்லிருப்பேன் ஏமாந்தவளா இல்லையான்னு. அப்புறம் நீங்க ஒருத்தன் எப்படி டச் பண்ணி பேசணும் கூட உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன டாக்டர் படிக்கிறீங்க? அன்பு சொன்ன மாதிரி பாரிஸ்ல எல்லாம் படிச்சிருக்காங்க, அதனால இதெல்லாம் ரொம்ப சகஜமா இருக்கும்டா. அதனால கண்டுக்காம அமைதியா கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஏய், என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? கோபத்தை இங்க காமிக்காதீங்க, அவங்க காமிங்க. அமைதியா ரெடி, நம்ம மேல தப்பு இருக்குல்ல. பொறுக்கி நாயே உன்னலாம் விடடே, செத்துட்டு போயிட போறான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கேட்கல. கரெக்டான நேரத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யாருக்கு வேணும் தேங்க்ஸ்? ஹன்ஸ் என்றதுக்குள்ள சின்னதில் கிளம்பிக்கணும். மூட ஸ்பாயில் பண்ணிட்டு சே. என்ன சார், இந்த இளநீ? ஆமாங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணோம். இந்த இளநீ அண்டு அங்க இருக்கிறத எடுத்துட்டு கிளம்புங்க. என்ன பிச்சை போடுறீங்களா? இங்க பாரு, ஆல்ரெடி பயங்கர மூணு அப்செட்ல இருக்கேன். மரியாதை ஓடி போயிரு, சின்னன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்? எடுத்துட்டு போங்கன்னா எப்படி? இதை எப்படி கட் பண்ணி கொடுங்க. ஏங்க, ஆமாம், அந்த சீட்டிங் பார்ட்டி தான், தெரியாமல் போச்சு. அதுக்காக இப்போ எங்களுக்கு பயங்கர தாகமாக இருக்கு. அந்த இளநீ கட் பண்ணி கொடுங்க. எது கட் பண்ணி கொடுக்கணுமா? ஹலோ மேடம், நான் என்ன உங்களுக்கு இளநீட்டு வந்து சீவி கொடுக்கறதுக்கு இளநீ கடையை வச்சுட்டு இருக்கேன், இல்லை உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? ஹலோ ஒரு நிமிஷம். என்ன
ஒரு ஷார்ட்ஸும் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு ஷூ போட்டா நீ பெரிய ஆளா? இங்கே தானே வேலை பார்க்குறேன், தோட்டத்தில் வேலை தானே பார்க்குறேன், கட் பண்ணி கொடுக்குறக்கு உனக்கு என்ன அப்படி? ஏய் இரு புகழ், அமைதியாரு. இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல உங்களுக்கு. டைகர், டாக் இல்லம்மா, டாக், டைகர். மம்மி நம்மகிட்ட தான் கண்டிப்பா ஹெல்ப் கேட்டு வருவாளுங்க. ஒருத்தன் ஹெல்ப் பண்ணக்கூடாது. வேலைக்காரங்க சொல்றீங்க மாட்டீங்க இன்னைக்கு. புகழ் ரேன். என்ன எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் காப்பாத்துங்க. என்ன வேலைக்காரனா? ஓடி வா. ஐயோ எனக்கு அதெல்லாம் பயங்க. பாருங்க என்னையே துரத்துது. ஐயோ காப்பாத்துங்க. எவனும் வர போறது இல்ல. ஓடு. மம்மி இது துரத்துறது பார்த்தா ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கும் போலயே. ஆமா நார்மல் ஃபிகரே விடாது. இப்போ எக்ஸ்போர்ட் பிளட் வேறையா, அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துருச்சு பைபிளுக்கு. அம்மா ஏய் மாட்டிக்கிட்ட உங்கிட்ட மாட்டிக்கிட்ட வலிக்காம காட்டிக்கிட்ட கனவு நிஜம் எது தெரியல நீ. எங்க ப்ளீஸ் டாக துரத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹர்ஷா, என்னடா நம்மளுக்கு வந்து சோதனை? ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருந்தா பக்கத்துல வந்தோன்னே ஏதோ ஸ்பார்க் ஆகுது. இது சரியில்லையே. எங்க டாக் போயிடுச்சா? ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு. நாய் துரத்துதுன்னு என்னை இவ்வளோ டைட்டு லாக் பண்ணி கீழே தள்ளிட்டீங்களே. நாய் துரத்துன்னு பயந்து தள்ளினீங்களா இல்லை என்னை கீழே தள்ளி விடுறதா உங்களோட எய்மே வா? என்ன எங்கெங்கோ பத்த வச்ச கண்ணுக்குள் கத்தி வச்ச கிள்ளி கிள்ளி பார்த்துட்டு அது வந்து எனக்கு டாக்னா கொஞ்சம் பயம். சோ என்ன சோ? அதுதான் அதனால இப்படியே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னது? பார்க்க தான் ஒல்லியா இருக்கீங்க, செம்ம வெயிட்டா இருக்கீங்க. என்ன ஒரு சீஸா? சாரி, நான் ஏதோ டாக் வந்ததில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ என் ட்ரெஸ் ஷூ எல்லாம் பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. எங்க தோட்டத்தில் வேலை பார்க்கறதுன்னு சொன்னேன். உன்னை பார்த்தா கூட தான். என்ன பார்த்தா என்ன? என்ன வாய்ஸ் ரூம்ல போயிடுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அது வந்து என்ன? அது ஒன்றும் இல்லைங்க. உங்களை பார்க்கும்போது எங்க தோட்டத்துக்கு திருட வந்தவங்க மாதிரி இருந்தீங்க. ஷெல்னி திருட வந்தவங்க மாதிரி. என்ன திருடியா? என்ன வேற என்ன நினைச்சீங்க? ஒன்றும் இல்லை. என்ன டாக் கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு தேங்க்யூ. இங்க இருந்து அங்க வரையும் போகுது. என்னது? நோ டைகர். டைகர். ஏய் அடி பாவி, எவ்வளவு நேக்கம் நேரம் உட்காந்துட்டா. போது போ. நாய் போயிடுச்சு, இறங்குங்க. இன்னும் போகலங்க. வந்தாலும் பாத்துக்கிறேங்க, ப்ளீஸ் இறங்குங்க. பாத்துக்கிறீங்களா? இறங்குடி. ஐயோ இறங்குங்க. ஐம் so sorry. டாக் பார்த்த பயத்துல ஏதோ தெரியாம. நல்லா பண்ணீங்க தெரியாம. டாக்டர் தானே படிக்கிறீங்க? ஏன் அதையும் அடிக்கடி கேக்குறீங்க? ஆமா. கிளம்புங்க. ஏங்க மறுபடியும் டாக் வராதுல்ல? வராது. அப்படியே வந்தாலும் என்கிட்ட வராதீங்க. ஏன்? பார்ட்டி கொஞ்சம் டேஞ்சரா இருக்கா, கொஞ்சம் விலகி இருப்போம். அதான் நம்மளுக்கு நல்லது. இன்னைக்கு என்னடா உன் பக்கம் திரும்பிச்சு உன் பிளானு? இது சரியில்லையே.
ஹர்ஷா பி கான்ஃபிடென்ஸ். நோ நோ பார்த்துக்கலாம் விட்றா. இது மாதிரி எவ்வளோ பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் போய் ஹர்ஷா நீ ஷேக்காவே என்ன? ஐ டோன்ட் நோ. நோ நெவர். அதுக்கெல்லாம் எங்கள் இடமே கிடையாது. எப்போவுமே சிங்கிள் தான். I'm very happy. Start music. டே டைகர் கம் ஆன். ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? தட்ஸ் மை பாய். ஹே என்னடி பண்ற? சத்யா எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க. கம் ஆன் டைகர். ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் 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 எனக்கு பயமா இருக்கு. கையெடு. நான் இதை வீணா பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. பாருங்க பக்கத்துல நிக்குது. எனக்கு பயமா இருக்கு. ஹலோ பாரிஸ் ரிட்டன். டாக் அங்கே தான் நிற்குது. ஒன்றும் பண்ணது கையெடு. என்ன அது டாக்? நான் என்ன உங்கள்கிட்ட சோபாவா இப்படி ஹாயா சாஞ்சிட்டு இருக்கிறதுக்கு? இது நான் இங்க தான். நான் ஒன்றும் பாரிஸ்ல இல்லை. உன் ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல. டாக் ஒன்றும் பண்ணது கையெடு. நான் இன்னும் வேணும் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன்னு பேசுறீங்க. பின்னாடி திரும்பி பாருங்க. அதோட பல்ல பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. காலை கீழே வச்சா எனக்கு கடிச்சிரும். அதுக்கு ஜால பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. கையெடு. நான் டாகை விரட்டுறேன். என்னது? நான் தான் ஏன் உன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லல வெயில் வந்துச்சா, அழி ரெண்டுமே எதம் தந்துச்சா, புத்து புத்து பேச்சு என் கண்ணுல போய் இருக்கா, ஓ கண்ணோட மைக்கு இருக்கா, அடி கள்ளிய அறிவு இருக்கா, என் மூச்சு நின்னு போச்சு. டாக் சவுண்ட் கேக்குதா? என் ஹார்ட் பீட்டோட சவுண்ட் கேக்குதா? ஹலோ நான் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுன்னு சொன்னது டாகை பார்த்து எனக்கே பயமா இருந்துருச்சு. அதனால தான் சொன்னேன். என்ன கையெடு. டாக் சத்யா இதெல்லாம் சரியே இல்லை. டைகர் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் விடுறீங்களா?